ஸ்னோ கேரமல் புடிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சீனி 50 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. கேரமல் செய்யக்குள்ள கரண்டி போட்டு மிச்சமே கிண்டாதீங்க. அப்படி செஞ்சால் சீனி கிறிஸ்டல் மாதிரி ஆவிடும். இப்போ இப்படி தேன் கலரில் வந்தப்புறம் நீங்கள் எந்த பவுலில் புடிங் செய்ய போகிறீங்களோ அதுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 2 முட்டையிட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர்லேயோ பவுல்லையோ கொஞ்சமும் தண்ணி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட 50 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு சாஃப்ட் பீக் வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் போதும். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுலில் இந்த பீட் பண்ணின எக் ஒயிட்டை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பேக் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பவுலில் உள்ளுக்கு வச்சுக்கோங்க. ஒரு மூடியால் மூடிட்டு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் பேக் பண்ணி எடுங்க. சூப்பர் சாஃப்டான ஸ்னோ கேரமல் புடிங் ரெடி பண்ணிட்டோம். கத்தியால் இப்படி லேசாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மற்ற சைட் திருப்பினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலும். மிச்சமாக இருக்கிற கேரமலையும் புடிங்க்கு மேலே இப்படி சேர்த்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.